பாக்கியா பார்த்திங்கன்னா புதுசாக ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்த விஷயத்த பார்த்திங்கன்னா வீட்டில் எல்லாருக்கிட்டையுமே சொல்லல. ஈஸ்வரி பார்த்திங்கன்னா ரொம்பவே கடுமையாக எதிர்க்கிறாங்க. கூடவே பார்த்திங்கன்னா எழிலு செழின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு, "ம்மா எதுக்காகம்மா இப்போ நீ சின்னதா பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்? நான் கொஞ்சம் பணம் தரேன். நீ பெருசா ஆரம்பிக்கிறத உட்பட்டு எதுக்காகம்மா இப்படி சின்னதா ஆரம்பித்து ரொம்ப கஷ்டப்பட போற?" அப்படின்னு சொல்ல, "டேய் என்னை என் போக்கிலே விட்டுடுறா. நான் இதவே வந்து பெரிய நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவேன்டா. நீங்க அத பத்தி கவலைப்படாதீங்க. நீங்க உங்களோட வாழ்க்கைய பாருங்க. என்னை பத்தி கவலைப்படுறதுக்கு ரொம்ப நன்றி." அப்படின்னு சொல்ல, இவ இப்படி தான் எப்பவுமே நம்ம சொல்கிறத கேட்கவே மாட்டா. ஃபஸ்ட்டெல்லாம் என்னை மதிக்க தான் மாட்டா. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்ன பேச்சு கூட கேட்க மாட்றா. நான் மட்டும் இல்லை, பசங்க எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் யார் பேச்சுமே மதிக்காமல், "நீ உன் இஷ்டத்துக்கு ஆடுறல்ல, எப்படியோ ஒன்று பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா தலைப்பட அடிச்சுட்டு அமைதியாக ரூமுக்கு போயிடுறாங்க. பாக்கியவுமே பார்த்தீங்கன்னா எதுவுமே பேசி எடுத்துக்காது. ரெஸ்டாரண்ட் வேலையை மும்முரமாக செஞ்சுட்ருக்காங்க. இதுக்கிடையில் தான் பார்த்தீங்கன்னா இனி வந்துட்டு வெக்கேஷனெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா நேராக பாக்கிய வீட்டுக்கு வந்துட்டு, எப்படிம்மா இருக்கு? நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நலம் விசாரிக்க வராங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சுதாகரும் அங்கே வர எல்லாருமே வந்து உட்காந்துட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் தான் பாக்கி வந்துட்டு, "நான் வந்து புதுசாக ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க போகிறேன்" அப்படின்ற உண்மையை வந்து சொல்ல, உடனே இதை கேட்ட உடனே சுதாகர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷாக்கிங் ஆகிறாரு. "என்ன சம்மந்தியம்மா? நாங்கள் இருக்கிற ஸ்டேட்டஸ்க்கு என் சம்மந்தி வந்துட்டு ஒரு சின்னதாக ரோட்டில் பொட்டி கடை வச்சுருக்காரு அப்படின்னு சொன்னி எங்களுக்கு எவ்வளோ கேவலமாக இருக்கும்" அப்படின்னு சொல்ல, உடனே பாக்கியவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை கேட்ட உடனே செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. "நீங்கள் சொல்லுங்கள், கேட்குறவங்க கிட்ட எல்லாம் என் சம்மந்தி அம்மா பெரிய ரெஸ்டாரண்ட் 2 வச்சுட்டு இருந்தாங்க. அது ஏமாற்றி பிடுங்கிட்டாங்க. அதனால தான் இப்போ சின்னதாக ஹோட்டல் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லுங்கள். அதனால் யாரும் ஒன்றும் தப்பாக நினைக்க மாட்டாங்க" அப்படின்னு சொல்ல, இதை கேட்டோடனே சுதாகர் பார்த்தீங்கன்னா செம்ம டென்ஷன் ஆயிடுறாரு. கூடவே இனியாவுமே வந்துட்டு, என்னம்மா இப்படியெல்லாம் பேசுகிற? என்னம்மா ஆச்சு உங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு?" அப்படின்னு சொல்ல, "அது ஒன்றும் இல்லை, நீ அது தவிர்க்க முடியாத காரணத்தினால என் ரெஸ்டாரண்ட் 2த்தையும் விற்க வேண்டியதாக போயிடுச்சு. சரி அதெல்லாம் விடு, நீ எப்படி இருக்க?" அப்படின்னு சொல்லி பேச்சை மாற்ற, "நான் ரொம்பவே நல்லா இருக்குமா. நீ தான் இப்போ ரொம்ப கவலைக்கிடமா இருக்கிற. எதுக்காக இப்போ சின்னதாக ஆரம்பிக்கிற? நான் கிட்ட சொல்லியிருந்தேன், நான் காசு கொடுத்துருப்பேன்ல. நீ பெருசாகவே ஆரம்பிம்மா. எதுக்காகம்மா இப்படி நிறுத்த ஆரம்பித்து கஷ்டப்படணும்?" அப்படின்னு சொல்ல, "இல்லை இனியா, என்கிட்ட இருக்கிற காசில் வந்துட்டு என்னால் சின்னதாக தான் ஆரம்பிக்க முடிஞ்சுச்சு. ஒன்றும் நீ கவலைப்படாத. நான் இதவே வந்து நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து பெரிய ஆளாக்கி காட்டுறேன்" அப்படின்னு சொல்ல, சரிம்மா உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? நீ யார் சொன்னதையும் கேட்க மாட்டேன். நீ பண்ணுறது தான் கரெக்டுன்னு சொல்லி பண்ணுவேன். சரி எப்படியோ பண்ணு, ஆல் த பெஸ்ட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு இனியா சொல்ல, "ரொம்ப தேங்க்ஸ் இனியா. சரி நீங்கள் இருங்க, நான் போய் சமையல் ரெடி பண்ணுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சமையல் கட்டில் போய் வேலையை செஞ்சுருக்க டைமில் தான் ஈஸ்வரி பார்த்திங்கன்னா உள்ளே வராங்க. "ஏய் சம்மந்தி எவ்வளோ சொல்கிறாங்க, நீ நான் சம்மந்தியாகவே நியூஸ் கட் பண்ணுறியா?" அப்படின்னு சொல்ல, அவர் பேசுறது மட்டும் சரி. அவரால் தான் நான் என் 2 ரெஸ்டாரண்ட்டையும் விற்க வேண்டியதாக போயிடுச்சு. இப்போ எதுவும் தெரியாத மாதிரி ஏதோ கையேந்தி பவன் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி கிண்டல் பண்ணால், நான் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி மேலே திருப்பி பதிலடி கொடுக்குறாங்க. இப்படி தான் வரப்போகிற எபிசோட் வந்து போகுது. அடுத்து என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுதுன்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். மேலும் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. தேங்க்யூ.